எதனால நீங்க வந்து ஜிம்முக்கு வந்தீங்க? ஏவலமான பொழப்பு பொழைச்சேன் ப்ரோ. அந்த டயத்துல பிரேக்கப்போ இல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஃபெயிலியரோ, ஜிம் என்ட்ரியோட இது சொல்லுங்க. 120 kg இருப்பேன். ஓகே, 120 kgனா இப்படில இருப்பீங்க. வேன் வரும், மொட்டை மாடி பக்கத்து வீட்டு மொட்டை மாடியில் போய் படுத்துருவேன். அப்படியே நம்மளுக்கு அப்படியே புஷ்அப் போடல கையெல்லாம் உதற ஆரம்பிக்கும். அந்த ஃபங்க்ஷன் அப்போ விழுகுது. இல்ல மாதிரி இருக்கீங்க. ஜிம்முக்கு வந்தீங்க, ஒல்லியா இருக்கனால லீனா இருக்கனால ரொம்ப அசிங்கமா இருக்கும். என்னடா இது நோய் வந்து தாக்கப்பட்ட மாதிரி இருக்குது. போடலாம்னு போடலாம் அப்படின்னு கூப்பிடுறேன். சரி ஓகே, நமக்கு தான் தூக்கம் வரலையே அப்படின்னு சொல்லி 5 மணிக்கு பொழுதுபோக்குக்கு போறது. அங்க அடிக்கடி சொல்றது என்ன தெரியுமா? கன்சிஸ்டன்சி இஸ் கீ. ஆமா, ஆரம்பிக்கலாங்களா? இப்ப ஜிம்முக்கு வரணும்னு வச்சுங்களேன், ஏதாச்சும் ஒரு பிரேக்கப்போ இல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஃபெயிலியரோ ஏதாச்சும் ஒண்ணு இருக்கும். அது மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் ஒண்ணு இருக்கா? எதனால நீங்க வந்து ஜிம்முக்கு வந்தீங்க? அது மாதிரி அது மாதிரி ஜிம்முக்கு வந்தீங்க கொஸ்டின். ஆமா, ஓகே. உங்க ஜிம் என்ட்ரியோட இது சொல்லுங்க. இல்ல ப்ரோ, இப்போ வந்து பாத்தீங்கன்னா இடையில நான் ரொம்ப 120 kg இருப்பேன். ஓகே, அப்போ வந்து ஸ்கூல் டயத்துல என்ன பண்ணிட்டு இருப்பேன், ஜாலியா விளையாடுறது, கிரவுண்ட் சைடு போறது. 120 kgனா இப்படில இருப்பீங்க. ஞாபகப்படுத்தாதீங்க, எனக்கே ஞாபகப்படுது. இல்ல அப்படியே இல்ல மாதிரி இருப்பீங்க. நீங்க பழசு ஞாபகப்படுத்தோன்னே என் மைண்ட்ல அப்படி கிருங்குது, பழைய மெமரிஸ் வருது உள்ள. அப்போ வந்து கிரிக்கெட் விளையாடலாம் போவேன். ஸ்கூல் டயத்துல பசங்களோட சுத்துறது, இப்படியே 10th ஃபுல்லா அப்படியே தான் போயிட்டு இருந்துச்சு. சரி சரி. அப்போ 10th சைடு பவுலிங் போடும்போது பவுலிங் போட்டுட்டு பந்து உருண்டை உருண்டா அப்படிமானுங்க. பந்து சொல்லுவாங்களா வாலிபால் சொல்லுவாங்களா? 110 கிலோங்கிறது அப்படியே பெருசா இருக்கும். ரொம்ப நீங்களே கலாய்க்கிறீங்களே. இல்ல உண்மையிலேயே நார்மலா எல்லாரும் கலாய்க்கிறாங்க. ஆனா 110 கிலோ இருந்திருக்கீங்க. 120 கிலோ. அப்போ கலாய்க்கிறது கரெக்டா இல்லையா? நீங்களே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோங்க. ரொம்ப கலாய்க்கவும் எனக்கு ஒரு மாதிரி ஷேட் ஆயிட்டே இருக்கும். அது இல்லாம வந்து ஒரு மாதிரி இன்சல்ட் பண்ணிட்டே இருப்பேன் ப்ரோ. மேல ஏறுறது, சட்டையை கழட்டுறது, என் சட்டைய தெரியும் வந்து முத்தம் கொடுக்கறது, இந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. எழுத முடியாது. ஒரு நாள் சப்பி பாய் மாதிரி இருந்திருக்கீங்க. எல்லாம் அப்படியே சப்பியா இருந்திருக்கு. ஒரு நாள் அம்மா வந்து இடையில ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் போயிருக்காங்க. அம்மா அப்பா ஃபங்க்ஷன் போகும்போது அப்போ சும்மா நார்மலா பேசிட்டு இருக்கும்போது அவங்க காதுல அந்த ஃபங்க்ஷன் அப்போ விழுகுது, உங்க பையன் நல்லா உருண்டையா கட்டையா ஒரு மாதிரி இருப்பானே, நல்லா குட்டையா உருண்டையா கடமா இருப்பானே அப்படின்னு ஒரு மாதிரி ஃபீலா அங்க அம்மா ஃபீல் ஆயிடுச்சு. ரொம்ப ஃபீல் ஆயிட்டாங்க. அம்மாவுக்கு ஒரு எண்ணம் என்னன்னா, இவன் உடம்ப குறைக்கணும், எப்படியாவது இவன் உடம்பு குறைக்கணும். அப்ப நான் ப்ளீஸ் படிக்க மாட்டேன், ஊர் சுத்திட்டு தெரியுவேன், ஒரு மாதிரியா இருந்தோன்னா அம்மா என்ன பிளான் போட்டாங்கன்னா, கொரோனா டைம் வேற, எனக்கு பெனிஃபிட் ஆயிடுச்சு. எமோஷனல் ஆகாதீங்க. ஓகே, எமோஷனல் ஆகாதீங்க. சொல்லுமா என்ன சொன்னாங்கன்னா, நீ ஜிம் போ அப்படின்னு என்கிட்ட வந்து அப்ரோச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பட் நான் வந்து ஜிம் போறது நான் லைக் பண்ண மாட்டேன். என்னத்த ஜிம் போய்கிட்டு அப்படின்ட்டு. நான் ரொம்ப கோவமான பையன். வீட்டுல என்ன பண்ணுவேன்னா, பிரியாணி இருந்தாலும் நான் அன்னைக்கு தூங்குவேன். அப்பதான் ஸ்கூல் போவேன். ஸோ பிரியாணி சாப்பிட்டாதான். இப்போ பாத்தீங்கன்னா, இப்போ நார்மலா வந்து ஸ்கூல் போகணும்னு வச்சுங்களேன், நான் என்ன பண்ணுவேன்னா ஸ்கூல் போக மாட்டேன். நேரா போயிட்டு அங்கேயும் ஏதாவது பசங்களோட வாங்கி சாப்பிட்டு அப்படியே ஸ்கூல் போறது, வீட்டுல ஏமாத்துறது, வீட்டுக்கு அனுப்பி விடுவாங்க ப்ரோ. இங்க இருந்து நீ ஸ்கூல் அனுப்பிவிடுவாங்க. என்னவா பண்ணுவேன், இங்கேருந்து போவேன், வேன் வரும், மொட்டை மாடி பக்கத்து வீட்டு மொட்டை மாடியில் போய் படுத்துருவேன். வேனு போனது போய் எந்திரிச்சு வருவேன். அம்மா ஸ்கூல் வேனு போச்சுமா அப்படின்னு சரின்னா அவங்க இருக்க வச்சிருவாங்க. இப்படியே நாள் போயிட்டே இருக்குமா. அடுத்த நாள் ஃபேண்டை கிழிச்சிருவேன். கிழிச்சிட்டு ஃபேண்டை கிழிஞ்சிருச்சு, நான் ஸ்கூல் போலம்பேன். இதுக்கெல்லாம் ஏன் நான் ஸ்கூல் போலன்னா எனக்கு கலாய்ப்பு பண்ணுங்க. கார் குப்பி அடிச்சாங்களே சில்லற பையன், உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது ஸ்கூல்ல. ஆனா அந்த நேரத்துல நான் கெத்து நினைச்சிட்டு நிறைய பண்ணிட்டு இருப்பேன். அடிக்கிறது, பாட்டில உடைக்கிறது, ரொம்ப கோவக்காரன், படிக்க மாட்டேன், இப்படியே போயிட்டு இருந்துச்சு என் லைஃப். வீடு பக்கத்து சைடு சொன்னா கூட யார் அந்த பையன், எப்படி இருக்கானே, ரோசக்காரனா, அப்படி இப்படின்னு நீ அசிங்கப்படுத்திக்கிட்டே இருப்பானுங்க. குண்டா இருக்கான், வேறதே வேஸ்ட், அப்படி ஏவிடமான பொழப்பு பொழைச்சேன் ப்ரோ அந்த டயத்துல.
அப்பதான் வந்து அம்மா ஃபிக்ஸா சொன்னாங்க, ரொம்ப கோவப்படுற, ரொம்ப படிக்க மாட்டேற, அரட்டடிக்கிற, சாப்பாடு இது இருந்தால் தான் சாப்பிடுவேங்கிற, இல்லாட்டி உடைக்கிறேன்னு சொல்லிட்டு ஜிம்ல ஜாயின் பண்ணி விட்டாங்க. அப்போ ஆரம்பிச்சதான் ஜிம் லைஃப். இப்போ நான் சொன்னேன் என் லைஃப் ஸ்டோரியை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணேன். ஓகே, இந்த மாதிரி அம்மானால தான் ஜிம்முக்கு வந்தேன், ஃபுல்லாக கலாய்ப்பாங்க, நான் ரொம்ப கோவக்காரன், வீட்டில் உருப்படாதவன், படிக்க மாட்டேன், இதெல்லாம் சொல்லி அசிங்கப்படுத்தி ஜிம்ல சேர்ந்தேன். ஏதோ ஜிம்லயா சேருவோம்னு அம்மா சேர்த்து விட்டாங்க, சேர்ந்தேன். நீங்க எதனால ஜிம்முக்கு வந்தீங்க? நான் எதனால வந்தேன்னு பாத்தீங்கன்னா வச்சுங்களேன், அதாவது லாக்டவுன் வந்துச்சுல்ல, லாக்டவுன் வரையில என்ன பண்றதுன்னா ஆளுக்கு ஒவ்வொரு போனு. இப்போ எங்க ஸ்கூல்ல எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், கிளாஸ் வந்து ஆன்லைன்ல தான் நடக்கும். ஸோ அதனால எல்லார் வீட்லயும் ஒவ்வொரு ஃபோன் வாங்கி கொடுத்துருவானுங்க. ஓகே, வாங்கி கொடுத்தோன்னே என்ன பண்றது, ஃப்ரீ ஃபயர் ஏத்துறது. ஆமா, போட்டு அடிக்கிறது. மாப்பிள்ள இந்த கேம் ஏத்து மாப்பிள்ள, நல்லா வருவ, பெரிய ஆளாவ அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஏத்து மாப்பிள்ள, இதை ஏத்து மாப்பிள்ள, 10 ரூபா தான் மாப்பிள்ள டாப்புக்கு, அது மட்டும் பண்ணா போதும் அப்படி இப்படின்னு சொல்லி டைமண்ட் எல்லாம் கொடுத்து நம்மளுக்கு அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. சரி, அப்புறம் அவங்க விளையாண்டுட்டே இருந்தாங்க. லாக்டவுன்ல ஃபுல்லாவே விளையாண்டுட்டு இருந்தோமா, போயிட்டே இருந்துச்சு தலை. அதுக்கப்புறம் வீட்டுல ஒரு நேரத்துக்கு மேல கடுப்பாயிட்டாங்க. உனக்கு ஆன்லைன் கிளாஸ் படிக்க கொடுத்ததா இல்ல விளையாடுறதுக்கு கொடுத்ததா, வேற ஏதாச்சும் விளையாட்டு விளையாடலாம்லடா அப்படின்னு சொன்னாங்க. You want something, go get it. அதுக்காண்டி என்னென்ன பண்ணாங்கன்னா, மியூசிக் கிளாஸ் இருக்குல்ல, அதுல சேர்த்து விட்டாங்க. அப்புறம் சிலம்பாட்டம், அதால சேர்த்து விட்டாங்க. சிலம்பாட்டம் மாதிரி, அப்புறம் கராத்தே, கிளாஸ். ஆமா, எல்லாமே சேர்த்து விடுவாங்க. ஒரு 3 நாள் பண்ணிட்டு வீட்டுக்கு ஓடி வந்துருவேன். அதாவது நான் 40 kg தான் இருப்பேன். என் பழைய போட்டோ நான் ஷோ பண்றேன். 40 கிலோ தான் இருப்பேன். ரொம்ப லீனா இருப்பேன். அதனால எல்லாருமே கலாய்ப்பானுங்க. ஸோ எல்லாத்துக்குமே போட்டோ ஷூட் எடுக்க போலாம் அப்படின்னு சொல்லுவானுங்க. நம்மளும் நல்ல ஒரு சட்டையை எடுத்துக்கிட்டு அவங்களோட கேமராவோட போட்டோ ஷூட்டுக்கு எடுத்துக்கிறது. எல்லாருக்குமே போட்டோ வந்து நல்லா அமைஞ்சிரும். நமக்கு வந்து ரொம்ப ஒல்லியா இருக்கனால, லீனா இருக்கனால ரொம்ப அசிங்கமா இருக்கும். என்னடா இது நோய் வந்து தாக்கப்பட்ட மாதிரி இருக்க, உங்களுக்கு நோய் வந்து தாக்கப்பட்டவங்க மாதிரி ஒல்லியா இருக்காங்க, எல்லாம் டொக்கு மாதிரி விழுந்திருக்கு அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படியே கலாய்ச்சிட்டே இருந்தாங்க ரொம்ப. அப்புறம் பொண்ணுங்கள்ட்ட எல்லாம் பேசுவாங்க. அப்புறம் எல்லாரும் என்னடா அப்படி இருக்கா அப்படின்னு ரொம்ப கலாய்ப்பானுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னே தெரியாது. அதை நினைச்சு டிப்ரெஷன் ஆகி வீட்டுல படுப்பேன். வீட்லயும் ரொம்ப திட்டிகிட்டே இருப்பாங்க, என்னடா படுத்துட்டே இருக்க, வேற வேலை இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. லாக்டவுன் வேறையா, அப்போதைக்கு ஸ்டடி எதுவும் ஒழுங்கா கரெக்டா நடக்காது போன்ல. அதனால ஈஸியா வீட்லயும் ஏமாத்திடுறது. வீட்லயும் நிறைய செலவு பண்ணி அங்க போறது இங்க போறது. ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களே வெறுத்துட்டாங்க. உனக்கு என்ன பண்ணாலும் எதுவுமே கரெக்டா பண்ண மாட்டேங்கிறானே அப்படின்னு சொல்ல ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. அதுக்கடுத்து அப்படியே படுத்துக்கிட்டே இருக்கேன். ஃப்ரெண்டு வந்து கூப்பிடுறான், வாடா நாளையில இருந்து நம்ம ஒர்க் அவுட் போடலாம் அப்படின்னு கூப்பிடுறான். வீட்டுல ஒர்க் அவுட் போடலாம் அப்படின்னு கூப்பிடுறான். சரி ஓகே, நமக்கு தான் தூக்கம் வரலையே அப்படின்னு சொல்லி 5 மணிக்கு பொழுதுபோக்குக்கு போறது அங்க. அப்போதைக்கு வந்து அவன் 100 புஷ்அப் படிப்பான் ஆளு. அவன் வந்து ஒர்க் அவுட் டெய்லியும் போடுவான், 100 புஷ்அப் படிப்பான். அதை பார்த்து நானே மறந்துட்டேன், என்னடா 100 அடிக்கிறானே அப்படின்னு. அவங்க அப்பாவும் சொல்றாரு, அதாவது எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா நான் ஆர்மிக்கு போகணும்னு ஆசை. ஆர்மி போலீஸ் ஏதாச்சும் ஒண்ணு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி போகணுங்கிறது ஆசை. அதனால பிசிக்கல் ஆக்டிவிட்டி கொஞ்சமாச்சும் வேணும்ல. ஆமா, சரி ஓகே நம்ம சும்மா தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவன் கூட போடலாம், ஒர்க் அவுட் அடிக்கலாம் அப்படின்னு நினைச்சு நான் போனேன். அவன் ஈஸியா அடிச்சிட்டான் 100 புஷ்அப். உள்ளப்பும் 20-30 அடிப்பான், செட்டா அடிச்சிருவான். அப்போதைக்கு நம்ம போய் நிக்கிறது. அப்போதைக்கு அவங்க அப்பா வந்து திடீர்னு, தம்பி புஷ்அப் போடு, ஒரு 2 புஷ்அப் போடு அப்படின்னு சொல்லுவான். அப்படியே நம்மளுக்கு அப்படியே புஷ்அப் போடல கையெல்லாம் உதற ஆரம்பிக்கும். எனக்கு ஒரு ப்ரோ ஒருத்தவர் இருக்காரு. எப்போதுமே அடிக்கடி சொல்றது என்ன தெரியுமா, கன்சிஸ்டன்சி இஸ் கீ. ஆனா நான் இருக்கிறது என்ன தெரியுமா, மோட்டிவேஷனலா மட்டும்தான் இருப்பேன். டிசிப்ளின் இருக்காது, கன்சிஸ்டன்சி இருக்காது.
அப்படியே பண்ணிட்டு இருக்கல அவன் டெய்லியும் ஃபோன் அடிச்சு கூப்பிடுறான். அப்புறம் ப்ரோவும் நிறைய இது சொல்லிட்டே இருக்காரு, கன்சிஸ்டன்சி இஸ் கீடா, நீ ஓடுறா புஷ் பண்றாரு. இல்ல ப்ரோ, அது உண்மை. ஒரு ஆளுக்கு இருக்கணும்னு வச்சுங்களேன், புஷ் பண்றதுக்கு பிரசன்ட்ல உங்களுக்கு உண்மைதானே? ஆமாமா. இப்ப நம்ம இவ்வளவு பண்ணி 5 வருஷம் 6 வருஷம் இருக்கும் அந்த ஃபீல்ட்ல. ஆமாமா, கன்சிஸ்டன்சி தானே. ஆமாமா, கன்சிஸ்டன்சி தான். என்ன மேட்ரு? கன்சிஸ்டன்சி தான். கன்சிஸ்டன்சி தான் மேட்ரு. சோ அதனால அவர் எப்போதுமே யோசிச்சு பாக்குறாரு, சரி ஓகே கன்சிஸ்டன்சினா இவர் சொல்லி இப்படி நம்ம வந்திருக்கோம் அப்படிங்கிறது. அப்படியே போயிட்டே இருந்துச்சு. அப்புறம் அவன் ஆரம்பிச்சான், நானும் ஆரம்பிச்சேன். அப்படியே ஜிம் லைஃப் அப்படியே போச்சு. அதுக்கப்புறம் தான் ஜிம் என்ட்ரி. ஜிம் என்ட்ரி. ஆமா, உள்ள வந்துட்டீங்க. உள்ள வந்து நான் எப்படி குண்டா குறைக்க உள்ள போனீங்களோ அது மாதிரி நான் ஒல்லியா இருந்து குண்டா ஏறுறதுக்காக உள்ள போறேன். உள்ள போறீங்க. ஆமா, உள்ள போறேன். நான் குறைக்கணும், நீங்க ஏத்தணும். இதுதான். ஆமா, மீனிங் டிஃபரெண்ட். ஆமா, வேற ஒண்ணும் இல்ல நம்மளுக்குள்ள. ஓகே ப்ரோ.